ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லினோவா கவர்மெண்ட் லேப்பு E4125. சொன்னால் தெரியும் உங்களுக்கு, லினோவோ E4125. ஸோ இந்த லேப் வந்து ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎஸ் பூட் ஆகாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஓஎஸ் பூட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு டிடெக்ட் ஆகாது. ஓகேவா, ஹார்ட் டிஸ்க்கே உங்களுக்கு வந்து காட்டாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடலாம் உங்களுக்கு. ஸோ டிசி ஜாக்கை நம்ம ப்ளக் பண்ணுறோம். ப்ளக் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் வந்து இங்கே இருக்குது, இண்டிகேஷனு. இது சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள், இன்னும் லைட் எரியுது. எஸ், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பயாஸில் போயிடுறோம். ஸோ பாருங்கள், இங்கே என்ன பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் தெரியுதுங்களா? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பாருங்கள், நாட் டிடெக்ட்னு காட்டுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபால்ட்டு. ஓகே, ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகலாம், நம்ம கண்டிப்பாக ஓஎஸ்க்குள்ளே பூட் ஆகாது இல்லையா? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் நான் டிடெக்ட் தான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு ஹார்ட் டிஸ்க்கு நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து வேறு ஹார்ட் டிஸ்க்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம போட்டும் நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம போடுறோம், வேறு ஹார்ட் டிஸ்க்கு போடுறோம், ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்க் தான் இது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் போட்டு நம்ம டிடெக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக போர்டு தான் இஷ்யூ உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து போர்டு தான் ஃபால்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கழட்டி வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை போட்டு காட்டுறேன். இது வந்து ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அன்ப்ளக் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எஸ், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து லேப்டாப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், பேக் கவரை. பேக் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும், இங்கே ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தக்கா இதுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படியே வச்சு நான் பாருங்கள், ரிமூவ் பண்ணி தான் இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து போர்டில் வந்து ப்ளக் பண்ணியிருக்கோம். ஸோ டிசியை ப்ளக் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து F2 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னா, எஸ், ஹார்ட் டிஸ்க் வந்து நாட் டிடெக்டட். ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து ஸ்டில் வந்து பாருங்கள் ஓஎஸ்க்குள்ளே போகல. ஸோ ஸ்ட்ரைட்டாக F2 போயிடலாம். எஸ், பாருங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். பட் வந்து உங்களுக்கு வந்து நாட் டிடெக்ட் காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருக்க ஹார்ட் டிஸ்க் நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம இதை போட்டு பார்க்கலாம். இப்போ எஸ், ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து சீக்ரெட் 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நம்ம வந்து இங்கே வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க்கை வந்து போட்டு பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ நல்லா பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் வந்து போடுறேன், ப்ளக் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் ப்ளக் ஆகிருக்கு ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேக்கில் வச்சு ஆன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ டிசியை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஸோ வேறு ஹார்ட் டிஸ்க் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ பயாஸில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் வந்து நாட் டிடெக்டர் தான் காட்டுது. தெரியுதா உங்களுக்கு வந்து நாட் டிடெக்டர் தான் காட்டுது. ஸோ நம்ம ஒர்க்கிங் ஹார்ட் டிஸ்க் போட்டு டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா, அப்போ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் செக்ஷனில் இதை கம்ப்ளைண்ட் இருக்குது. சப்ளை போகாமல் இருக்கலாம். ஓகேவா, ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டு ஒன்றும் உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் இல்லை. ஹார்ட் டிஸ்க் போட்டும் ஹார்ட் டிஸ்க் போட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்கள், அங்கே இந்த இடத்துல போட்டு. ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க் கனெக்டரு. ஸோ இந்த கனெக்டரும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து இது போர்டு தான் ஃபால்ட்டு. ஸோ இதோட இன்னொரு க்ளூ பார்த்தீங்கன்னா, போர்டு தான் ஃபால்ட்டுன்னு எப்படி கன்ஃபார்ம் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இங்கே இருக்க ஃபேன் இருக்குது தெரியுமா, இந்த கூலிங் ஃபேன்.
ஸோ இந்த கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த கூலிங் ஃபேனுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளையே போகும். ஓகேவா, 5 வோல்ட் வந்து கூலிங் ஃபேனுக்கு சப்ளையாக போகும். ஸோ சப்ளை போனால் தான் இந்த ஃபேனே ரன் ஆகும். நம்மளுக்கு வந்து இதே 5 வோல்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு போகும். ஓகேவா, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கும் டிரெக்ட் ஆகலை. இந்த டைமில் வந்து ஃபேனும் உங்களுக்கு வந்து ரன் ஆகலைன்னா கண்டிப்பாக போர்டு ஃபால்ட் வந்து 5 வோல்ட் தான். ஓகேவா, இந்த 5 வோல்ட் நம்ம வராமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இருக்க ஹார்ட் டிஸ்க்கும் டிரெக்ட் ஆகலை, ப்ளஸ் வந்து இந்த கூலிங் ஃபேன் ரன் ஆகலை. ஸோ நான் ஃப்ளக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ டிசி ஜாக்கை வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிடலாம், தெரியும் உங்களுக்கு. எஸ், ஃப்ளக் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்கள், எல்இடி எரியும். எஸ், நம்ம ஆன் பண்ணிடலாம். எஸ், எல்இடி எரியுது. நல்லா பாருங்கள், ஃபேன் ஸ்பின்னே ஆகலை, எல்இடி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்டில் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து இருக்கும், டிஸ்பிளே வந்துருக்கு. ஓகேவா, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன் ஸ்பின் ஆகலை. நம்ம ஆன் பண்ணும்போது எப்போயுமே வந்து ஃபேன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்பிஎம் எடுத்து நிற்கணும். பட் நம்ம வந்து எந்த வித ஆர்பிஎம் நிற்கலை. ஓகேவா, ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் வந்து ஃபேனுக்கு போகல சப்ளை, ப்ளஸ் வந்து இதனால தான் உங்களுக்கு வந்து இந்த 5 வோல்ட் வராதனால தான் ஹார்ட் டிஸ்க்கு டிரெக்ட் ஆகலை. ஓகேவா, பட் வந்து டிஸ்பிளே கொடுக்குது உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த 5 வோல்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஃபேனுக்கு, ஆடியோ ஐசிக்கு, அது போக வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேவா, இதுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. முக்கியமான போர்டு ஆன் பண்ணுறதுக்கு எந்த சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ 5 வோல்ட்லேயே நிறையா வோல்ட் இருக்குது. ஓகேவா, சஸ் வோல்டேஜ் இருக்குது, ரன் வோல்டேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேனு, ஹார்ட் டிஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து சென்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரன் வோல்ட் வந்து எப்போ ஆகணும், நம்ம ஆன் பண்ணக்கப்புறம் இன்னும் நமக்கு வந்து வோல்டேஜ் வரும். ஸோ அப்போ அந்த வோல்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்குக்கும் நம்மளுக்கு ஃபேனுக்கும் நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த வோல்ட் வராமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிரெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன ஃபால்ட்டு நம்ம போர்டை ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்டை வந்து வெளியே எடுத்துருவோம். ஓகே, ஸோ போர்டை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு 5 வோல்ட்டு வரல, ப்ளஸ் வந்து இந்த கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகலை. ஓகேவா, ஸோ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கூலிங் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து வோல்டேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணக்கப்புறம் அதுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கூலிங் ஃபேன் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா, ஸோ கூலிங் ஃபேன் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஃபேனை இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பராக வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன வோல்ட்டு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு போர்டில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து போர்டு இப்போ டிஸ்பிளே வருது, தெரியுதா இல்லையா? போர்டு வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக டிஸ்பிளே வருது, ஆர்டிஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஃபேன் ரன் ஆகலை. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 90% வோல்டேஜ் வந்து போர்டு ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, உங்களுக்கு ஆர்டிஸ்க்கு போகிற சப்ளை ப்ளஸ் கூலிங் போகிற சப்ளை, கூலிங் ஃபேனுக்கு போகிற சப்ளை. ஸோ இந்த 2 சப்ளை தான் மிஸ் ஆகுது. இந்த 2 சப்ளை ஒரே சப்ளை தான், சேம் 5 வோல்ட் எடுத்து ஃபேனுக்கு கொடுக்குறாங்க, ஆர்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த 5 வோல்ட் வந்து உங்களுக்கு ஆடி ஏசிக்கு போகும், லேன் ஏசிக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ் டேட் ஆகினா தான் நம்ம வந்து ஓஎஸ்கில் போய் ஆடியோ கேட்க முடியும், லேன் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்போ முக்கியமாக இதை ரெடி பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபால்ட் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடாப்டர் வந்து செக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். 90 வோல்ட் நான் செக் பண்ணுற பாருங்க. எஸ், 20 வோல்ட் நம்ம வந்து டிசி ஜாக் இன்புட் போகுது. அதே மாதிரி நமக்கு வந்து அவுட்புட்டு கரெக்டாக வந்து கரண்ட் சென்சாரில் வைக்கிறோம். ஸோ சேம் வந்து நம்ம வந்து 20 வோல்ட் வந்து போர்டுக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த வோல்ட்டு வந்து 3 வோல்ட் காயில், இங்கே தெரிகிற காயில். ஸோ இங்கே இருக்க காயிலில் வந்து 3 வோல்ட் வருது, இதெல்லாம் ஸ்டாண்ட் பை வோல்டேஜ். ஸோ ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் கண்டிப்பாக ஃபால்ட் இருக்காது, இதனால் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 5 வோல்ட் வருது.
ஸோ இந்த 5 வோல்ட்டு வேறு வோல்ட்டு, இது வந்து ஆல்வேஸ் வோல்டேஜ். நம்ம ஆன் பண்ணக்கப்புறம் இந்த வோல்ட் வந்து ரன் வோல்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அந்த வோல்ட் வராமல் இருந்தால் மேபி உங்களுக்கு வந்து ஃபேன் ரன் ஆகாமல் இருக்கலாம், ஹார்டிஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, ஹார்டிஸ்க்கு வந்து டெட் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து 5 வோல்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆல்வேஸ் வோல்டேஜ் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போர்டை வந்து ட்ரிகர் பண்ணுற பாருங்கள், எல்இடி எரியும் உங்களுக்கு. எஸ், எல்இடி வந்து உங்களுக்கு வந்து எரியுது. போர்டு வந்து ஃபேன் ரன் ஆகலை, தெரியுதா இல்லையா? போர்டு வந்து ஃபேன் ரன் ஆகலை. ஸோ ஃபேன் இல்லாதனால வந்து இந்த போர்டு வந்து உடனே ஆஃப் ஆகும், ஏன்னா ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் ஓவர் ஆகும். ஓகேவா? ஃபேன் இல்லைனா இந்த போர்டு வந்து ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கீபோர்டு போட்டு நான் காட்டிடுறேன் பாருங்கள், டிஸ்பிளே வருதா இல்லையான்னு. நம்ம டிஸ்பிளே கேபிள் ஃப்ளக் பண்ணி காட்டிடலாம் உங்களுக்கு. ஸோ அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம டிஸ்பிளே வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து போர்டும் இருக்குது. கரெக்டாக இல்லையா? நம்ம டிசி ஜாக் வந்து ஃப்ளக் பண்ணலாம். எஸ், ஃப்ளக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிடுவோம் போர்டை. இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்இடி எரியும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த வந்து எல்இடி எரியில் நம்ம ஆன் பண்ணுறோம், ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம், எல்இடி லோ ஆகுது, ஃபேன் ஸ்பின் ஆகலை, டிஸ்பிளேவை தான் பாருங்கள். எஸ், டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட்டு செக்கிங் டிஸ்பிளே தான். ஸோ வந்து நமக்கு வந்து பாருங்கள் டிஸ்பிளே வந்து வருது, தெரியும் உங்களுக்கு. டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது, போர்டு ஆனில் தான் இருக்குது, எல்இடி எரியுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் வந்து ரேம் வோல்ட் செக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரேம் வோல்ட்டு பாருங்கள் 1.2 வோல்ட் வரணும். ஸோ ரேம் வோல்ட்டு வருது. ஓகேவா? அதே மாதிரியே இங்கே 0.9 வோல்ட் வரணும். இது வந்து ப்ராசரோட சப்ளை, அதுவும் வருது. ப்ராசர் வோல்ட்டு எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ ப்ராசர் வோல்ட் 0.8 வோல்ட்டு எல்லாமே வருது. பட் வந்து நம்ம வந்து ஃபேன் வந்து நமக்கு வந்து ஸ்பின்னே ஆக மாட்டேது. கரெக்டாக இல்லையா? ஃபேன் வந்து ஸ்பின் ஆக மாட்டேது. ஸோ ஃபேன் பாருங்கள், இங்கே இருக்க கெப்பாசிட்டர் ஃபேன் 1 எழுதிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்க கெப்பாசிட்டியில் வந்து 5 வோல்ட் வரணும். 5 வோல்ட் வந்தால் தான் ஃபேன் வந்து ஸ்பின் ஆகும். ஸோ அங்கே நான் செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ போர்டு ஆனில் இருக்குது, டிஸ்பிளே பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறோம் நம்ம. எஸ், டிஸ்பிளே வருதா? இன்னும் தெரியும், டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. தெரியுதா? உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆனில் இருக்குது. ஸோ இங்கே தெரிகிற இந்த கெப்பாசிட்டியில் வைக்கிறோம், எவ்வளோ வோல்ட்டு வரணும்? கண்டிப்பாக 5 வோல்ட் வரணும். ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பாருங்கள். ஃபேனில் வைக்கிறேன், 0.8 தான் இருக்குது. ஸோ இந்த வோல்ட்டு தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வரணும். பட் வந்து இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் வரணும், நம்மளுக்கு வந்து 0.8 வோல்ட் தான் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ எங்கே ஃபால்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் 5 வோல்ட். நம்ம செக் பண்ண மாதிரி இந்த காயில் 5 வோல்ட் வருதான்னு இல்லையான்னு. இந்த 5 வோல்ட் வந்து ஒரு ஐசி போட்டு உங்களுக்கு வந்து ரன் வோல்ட், இது வந்து ஆல்வேஸ் வோல்டேஜ். நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வோல்ட் வரும், இந்த 5 வோல்ட் வரும். இந்த வோல்ட் நம்மளுக்கும் வரல. ஓகேவா? ஸோ இந்த வோல்ட் தான் உங்களுக்கு ஃபேனுக்கு போகுது, ஹார்ட் டிஸ்க்கு சப்ளையாக போகுது, இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ ஐசி, லேன் ஐசி, ஸோ அதுக்கெலாம் வந்து சப்ளையாக போகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வோல்ட்டுனால தான் நமக்கு வந்து ஃபேனும் ஸ்பின் ஆகலை, ஹார்ட் டிஸ்க்கு டெல்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ அந்த வோல்ட் ஐசி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் U13 போட்டிருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
14 பின் ஐசி, கீழே 7 பின் இருக்கும், மேலே 7 பின் இருக்கும். ஓகேவா? மொத்தம் வந்து கீழே 7 மேலே 7, மொத்தம் வந்து 14 பின் ஐசி. ஓகேவா? ஸோ இந்த ஐசி வந்து நமக்கு வந்து என்ன வேலை பார்க்கும்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இங்கே நம்ம செக் பண்ணுமா இல்லையா, இந்த 3 வோல்ட், இந்த காயிலில் 3 வோல்ட் வரும், இந்த காயிலில் 5 வோல்ட் வரும். ஸோ இந்த வோல்ட்டை வந்து ஆல்வேஸாக வந்து இங்கே வச்சுக்கும். எப்போ நம்ம போர்டு ஆன் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஐசி வந்து நம்ம 3 வோல்ட் 5 வோல்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா காயிலில் வருது, அது வந்து இந்த ஐசிக்கு வந்து சப்ளையாக வந்து நிற்கும். எப்போ நம்ம போர்டு ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த வோல்ட் வந்து என்ன போட்டுக்குவாங்க, 3 வோல்ட் 3 விஎஸ் போட்டுக்குங்களா, அது வந்து ரன் வோல்ட்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆல்வேஸ் வோல்டேஜ் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த வோல்ட் வந்து இதே சேம் 3.1 இந்த ஐசிலேருந்து சுவிட்ச் ஆகும், அவுட்புட் வரும். ஸோ நம்ம ஆன் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துலையும், அதாவது கீழே இருக்கிற இந்த இடத்துலையும் இந்த பாயிண்ட்லேயும் வந்து வோல்டேஜ் 3 வோல்ட் 5 வோல்ட் இருக்கும். எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த ஜம்பரில் இங்கே ஜம்பர் போட்டுக்கு JVS 3VSனால் ஜம்பர் பேடு, 3 வோல்ட்டுக்கு உண்டான ஜம்பர் இது, 5 வோல்ட்டு உண்டான ஜம்பர் இது. ஓகேவா? ஸோ நம்ம பாருங்கள், ஸோ டிசி ஜாக் கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிட்டு போர்டை வந்து ஆன் பண்ணுவோம். போர்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த ஐசியில் கரெக்டாக வந்து பின் நம்பர் 1 நல்லா ஒன்று தெரியும். இங்கே வந்து ஒரு ஒயிட் மார்க் இருக்கா, ஸோ இதான் வந்து பின் நம்பர் 1. இது வந்து கீழே 7 பின்னு, இது 8லேருந்து ஆரம்பிச்சு இங்கே 14. இங்கே இருக்கிற வோல்ட்டு சேம் ஆப்போசிட் பின்னில் வந்து இந்த இடத்துல வோல்ட் சுவிட்ச் ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற வோல்ட் வந்து ஆப்போசிட் பின்னில் வந்து சுவிட்ச் ஆகணும். ஓகேவா? பட் வந்து இப்போ வந்து போர்டு ஆன் பண்ணல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிசி ஜாக் ரெக்கமெண்ட் எல்இடி எதுவுமே வந்து க்ளோ ஆகலை. ஓகேவா? டிஸ்பிளேவும் நமக்கு வந்து வரல, போர்டு ஆஃபில் தான் இருக்குது. ஸோ வந்து டிசி ஜாக் மட்டும் நம்ம வந்து ப்ளக் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வோல்ட் செக் பண்ணுறேன், இன்புட் செக் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்வேஸ் வோல்டேஜ் எஸ், இங்கே பாருங்க, ஆல்வேஸ் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணுறோம். 3.3 நம்மளுக்கு இருக்கா? ஸோ அதே மாதிரியே 5 வோல்ட்டு நம்ம செக் பண்ணுறோம் பாருங்க. எஸ், 5 வோல்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆல்வேஸ் வோல்டேஜ், ஏன்னா போர்டு வந்து ஆன் பண்ணல. கரெக்டாக இல்லையா? போர்டு வந்து இன்னும் ஆன் ஆகலை, டிஸ்பிளே வரல. ஓகேவா? இப்போ அப்படியே போர்டு ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே தெரியும். அப்படியே போர்டு ஆன் பண்ணுறோம், உங்கள் எல்இடி தெரியுது, எல்இடி எரியுது பாருங்கள். ஸோ டிஸ்பிளேயும் பாருங்கள் வந்திருக்கு உங்களுக்கு. எஸ், டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த வோல்ட்டு நான் என்ன சொன்னேன், சேம் வோல்ட்டு இந்த ஜம்பர்லேயே சுவிட்ச் ஆகுன்னு சொன்னேன்னா, கீழே ஃபஸ்ட்டு தான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த 3 வோல்ட்டு, இந்த ஜம்பருக்கு 3 வோல்ட்டு ஆன் பண்ணியிருக்கோம். 3 வோல்ட் வருதா தெரியும் உங்களுக்கு, மல்டிமீட்டர் 3 வோல்ட் வரும். டிஸ்பிளே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு, டிஸ்பிளே வந்து தெரியுதா? ஸோ அதே மாதிரியே இங்கே இருக்கிற 5 வோல்ட்டு, ஓகேவா, இன்புட்டாக ஆல்வேஸாக கொடுக்குற 5 வோல்ட்டு இந்த ஜம்பரில் 5 வோல்ட்டாக வரணும். நல்லா பாருங்கள் எவ்வளோ வருது, 0.8 வோல்ட் தான் வருது. நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுக்குற 3 வோல்ட்டு ஆன் பண்ணக்கப்புறம் 3 வோல்ட்டாக சுவிட்ச் ஆகுது. பட் வந்து இங்கே கொடுக்குற 5 வோல்ட்டு, ஆல்வேஸாக கொடுக்குற 5 வோல்ட்டு ஆன் பண்ணக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? அப்போ ஃபால்ட்டு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது ஷார்ட் இருக்கா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த வோல்ட் 0.8 வோல்ட்டாக இங்கே வரக்க காரணம் இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் இருக்கலாம். இந்த வோல்ட் வந்து எங்கெல்லாம் போகுதோ அங்கே கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாருங்கள், இந்த இடத்துல பஸ்ஸர் மோடில் போட்டிருக்கோம், நல்லாவே தெரியும் பஸ்ஸர் மோடில் இருக்குது மல்டிமீட்ரு. ஸோ ஒரு ப்ராப் கிரவுண்டில் இருக்குது, ஒரு ப்ராப்பை நான் வந்து கிரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள், பஸ்ஸர் அடிக்குது. ஓகேவா? ஸோ நான் கொண்டு போய் ஜம்பரில் ஸ்ட்ரைட்டாக நம்ம வைக்கலாம். எந்த விதமான ஓம்ஸ் இல்லை, ஓஎல் தான் காட்டுது. ஓகேவா? நல்லா பாருங்கள், அங்கே தான் வச்சுருக்கேன், கிரவுண்டில் வைக்கிறேன், உங்களுக்கு வந்து பஸ்ஸர் அடிக்குது. ஜம்பரில் வைக்கிறோம், எந்த விதமான வந்து ஓம்ஸும் காட்டலை, ஷார்ட் எதுவும் இல்லை. ஓகேவா? ஓஎல்னு காட்டுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எந்த விதமான ஷார்ட்டும் இல்லை, பட் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து அவுட்புட் வரல. ஓகேவா? அப்போ இந்த ஐசியோட ரிக்வயர்மெண்ட்டில் ஏதோ மிஸ் ஆகுது, ஏன்னா இந்த ஐசியே கம்ப்ளைண்ட் இருக்குது நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேவா?
ஸோ ஐசியோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். ஸோ இது 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு ரன் ஐசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு மொத்தம் வந்து இது வந்து 14 பின். ஓகேவா, 1 2 இது வந்து 8 இது 9 10 11 12. ஓகேவா, இது வந்து 14 பின் ஐசி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பின் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் நம்பர் 1க்கும் ப்ளஸ் 2க்கும் என்ன வோல்ட் கொடுப்பாங்கன்னா நம்ம பார்த்த 3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் ஆல்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் வோல்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த வோல்ட் வந்து நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா, ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பின் நம்பர் 14 13 பின் நம்பர் 14 13லையும் நமக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்னா 3 வோல்ட்டு ரன்னாக வரும். இதுதான் ரன் வோல்ட். ஆன் பண்ணக்கப்புறம் தான் வரும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வோல்ட் இருக்கும். நம்ம செக் பண்ண மாதிரியே இந்த வோல்ட் வந்து இங்கேருந்து இங்கே சுவிட்ச் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரியே கீழே இந்த 6 7 இந்த 2 பின்னில் என்ன கொடுப்பாங்கன்னா 5 வோல்ட் ஆல்வேஸ் 5 வோல்ட் ஆல்வேஸ் கொடுப்பாங்க. இந்த வோல்ட் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் நல்லா பாருங்கள், இந்த 2 பின்னும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பின்னில் வந்து ரன் வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி வருது. அதே மாதிரி இந்த 2 பின்னு வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற பின்ன வோல்ட் வந்து நமக்கு என்ன பண்ணணும் 5 வோல்ட் ரன் வோல்ட்டாக வரணும். பட் நம்மளுக்கு என்ன வருது இந்த இடத்துல 0.8 வோல்ட் தான் வருது. கரெக்டா இல்லையா, இந்த வோல்ட் தான் வருது இந்த இடத்துல. ஸோ நமக்கு வந்து 5 வோல்ட் இந்த இடத்துல வந்து வேலிடேட் ஆகணும். வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபேனும் ரன் ஆகும், ஹார்ட் டிஸ்க்கும் டிடெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த வோல்ட் வந்து இங்கே சுவிட்ச் ஆகணும்னா ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஓகேவா, என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு இந்த ஐசிக்கு சப்ளை போகணும். ஓகேவா, இந்த சப்ளை பின் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4 இந்த பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் கொடுப்பாங்கன்னா 5 வோல்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த 5 வோல்ட் எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா சேம் இதே வோல்ட் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த வோல்ட் நமக்கு ஐசிக்கு வருது கண்டிப்பாக இல்லையா, ஐசிக்கு நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். பட் இந்த வோல்ட் தான் நமக்கு வந்து வரல. ஓகேவா, ஸோ அப்போ இந்த வோல்ட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இன்புட் போகணும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஓகேவா, ஸ்டெப் 1. ஓகேவா, சப்ளை வந்து ஐசிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வோல்ட் வந்து ஆல்வேஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கணும். எந்த வோல்ட்டு, இது வந்து 2 நமக்கு இந்த வோல்ட்டு வருது. ப்ளஸ் வந்து 3வது ஸ்டெப் வந்து இது 5 வோல்ட்டு வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த 3 வோல்ட் வந்து ஆல்வேஸாக வந்து இந்த ஐசி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம போர்டு ஆன் பண்ணுறோமோ, இது வந்து போர்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்டேஜ் இந்த 3 ஸ்டெப்பும். ஓகேவா, எப்போ நம்ம போர்டை ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த பின் நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 3க்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு 3.3 வோல்ட் எனேபிள் வரும். ஓகேவா, எனேபிள் 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த 3.3 எதை குறிக்குதுன்னா இந்த 3 வோல்ட்டை வந்து இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரன் பவராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வருது. அதே மாதிரியே இந்த பின் நம்பர் 5 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சைடு ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பின் எல்லாமே சப்ளையாக கொடுப்பாங்க, எனேபிளாக கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த பின் நம்பர் 5ல் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 3.3 வோல்ட் வரும். ஓகேவா, இந்த 3.3 வோல்ட் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பாருங்கள், இந்த 5 வோல்ட்டை இங்கே 5 வோல்ட் ஆல்வேஸை 5 வோல்ட் ரன்னாக சுவிட்ச் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பின் நம்பர் 4ல் வந்து சப்ளையாக போகணும் 5 வோல்ட் ஆல்வேஸ். அதுக்கப்புறம் வந்து 3 வோல்ட் வந்து முன்னாடி போய் நிற்கணும் ஆல்வேஸாக. அதே மாதிரி 5 வோல்ட் வந்து ஆல்வேஸாக முன்னாடி போய் நிற்கணும். ஓகேவா, எப்போ நம்ம போர்டு ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து பின் நம்பர் 3லையும் பின் நம்பர் 5லையும் 3.3 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ப்ரெசென்ட் ஆனால் இந்த ஐசி என்ன பண்ணுன்னா பின் நம்பர் 3ல் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா சேம் இதை வோல்ட்டை வந்து இங்கேருந்து இப்படி சுவிட்ச் பண்ணும். நம்மளுக்கு இந்த வோல்ட் வருது, நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம், இந்த வோல்ட் வந்து ப்ராப்பராக வருது. கரெக்டாக இல்லையா, அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல வோல்டேஜ் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த 5 வோல்ட் வந்து இங்கேருந்து இங்கே சுவிட்ச் ஆகணும்னா பின் நம்பர் 5ல் 3.3 இருக்கணும், இந்த வோல்ட் இருக்கணும். ஓகேவா, பட் வந்து நமக்கு வந்து 0.8 வோல்ட் தான் இருக்குது. இந்த இடத்துல ட்ராக் கூட கட்டாக இருக்கலாம். ஓகேவா, இந்த எனேபிள் கூட வராமல் இருக்கலாம். இந்த எனேபிள் வராமல் வந்து இந்த இடத்துல வோல்டேஜ் வராமல் இருக்கும். இந்த ஐசி கம்பெனி இருந்தால் வோல்டேஜ் வராமல் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல ஷார்ட் இல்லை, நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, குட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது ஓம்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரிக்வயர்மெண்ட்லாம் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரிக்வயர்மெண்ட் நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு வந்து பின் நம்பர் 4ல் நமக்கு எவ்வளோ வோல்ட் வரணும் 5 வோல்ட் வரணும். இது வந்து ஆல்வேஸ். ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா
பின் நம்பர் 1 2லேயும் வந்து 3 வோல்ட் ஆல்வேஸ் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரியே பின் நம்பர் 3ல் பார்த்தீங்க, 3ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 6 7. ஓகேவா? 6 7 இதில் வந்து 5 வோல்ட் ஆல்வேஸ் இருக்கணும். ஓகேவா? 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னன்னா எனேபிள் வரணும். பின் நம்பர் 3லேயும் பின் நம்பர் 5லேயும் நம்ம ஆன் பண்ணக்கப்புறம் எனேபிள் வரணும். ஓகேவா? 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3. ஓகேவா? பின் நம்பர் 3ல் நமக்கு என்ன வோல்ட் வரணும்? 3.3 வோல்ட் வரணும். இது வந்து 3 வோல்ட்டோட சுவிட்சிங்கு. அதே மாதிரியே 5ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின் நம்பர் 5 கரெக்டாக இல்லையா? 5 இந்த 5ல் வந்து 3.3 வோல்ட் வரணும். ஓகேவா? இது வந்து 5 வோல்ட்டு உண்டான சுவிட்சிங். இது வந்து 3 வோல்ட் ரன்னு, இது 5 வோல்ட் ரன்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா இதை போர்டில்? ஸோ நம்ம வந்து செக் பண்ணியாச்சு டிசி ஜாக்கை. ஓகேவா? போர்டு வந்து இன்னும் ஆனில் இல்லை, பிகாஸ் எல்இடி ஏரியில் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இன்னும் ஆன் ஆகலை. ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன ஸ்டெப் படி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா இதை? ஸோ மல்டிமீட்டர் வந்து நியர்பியாக வச்சுக்கலாம். ஸோ வோல்டேஜ் மோடில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பின் நம்பர் 4 கரெக்டாக இல்லையா? நம்ம பார்த்த மாதிரி பின் நம்பர் 4ல் ஸோ இங்கே இருக்கிற பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இது வந்து இது மாதிரி தான் இருக்கும் இந்த ஐசி. ஸோ கீழே வந்து 7 பின்னு, பின் நம்பர் 1 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற பின் நம்பர் 1 இங்கே இது தான். போர்டில் வந்து பின் நம்பர் 1 இங்கே இருக்குது, இந்த இடத்துல கீழே. ஓகேவா? இதுலேருந்து 1, இதுலேருந்து 7, 8லேருந்து மேலே இருக்கிற 7 பின் வந்து கம்ப்ளீட் ஆகுது, 14 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ பின் நம்பர் 1ல் நமக்கு வந்து நம்ம செக் பண்ண செக்ஷன் எப்படி நம்ம பார்த்துருக்கோம்? பின் நம்பர் 1 ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4. இந்த 4ல் வந்து நமக்கு வந்து 5 வோல்ட் வரணும் பார்த்துருக்கோம். 5 வோல்ட் ஆல்வேஸ் வோல்ட் வரணும். நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ போர்டு வந்து ப்ளக் பண்ணி தான் வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், பின் நம்பர் 4ல் நம்ம செக் பண்ணுறேன். எஸ் பாருங்கள், 5 வோல்ட் பின் நம்பர் 4ல் நிற்கிது நம்ம செக் பண்ண மாதிரியே. அதே மாதிரியே பின் நம்பர் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா 1 2லேயும் 3 வோல்ட் ஆல்வேஸ் இருக்கணும். இதெல்லாம் ஆல்வேஸ், பிகாஸ் போர்டு ஆன் ஆகலை கரெக்டாக இல்லையா? இன்னும் போர்டு ஆன் பண்ணல. ஸோ பின் நம்பர் ஃபஸ்ட்டு 1 2. ஓகேவா? ஸோ கரெக்டாக பின் நம்பர் 1லேயும் 2லேயும் வைக்கிறேன். நமக்கு 3 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. நமக்கு எவ்வளோ வோல்ட் வரணும் நம்ம பார்த்துருக்கோம்? 3 வோல்ட் ஆல்வேஸ் வருது. ஓகேவா? செக் பண்ணுற பாருங்க. எஸ் வருது. அதே மாதிரியே 3ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 6 7 5 வோல்ட் ஆல்வேஸாக வரணும். 6 7ல் வைக்கிறேன் பாருங்கள். 6 7 எஸ் 5 வோல்ட் வந்து ஆல்வேஸாக ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ நம்ம ஆல்வேஸாக இங்கே பார்க்குற இந்த 3 வோல்ட்டும் வந்து ஐசிக்கு ப்ரெசென்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஐசிக்கு சப்ளை எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம். இன்புட்டு சப்ளை எல்லாம் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 4ஆவது ஸ்டெப்லேருந்து என்னன்னா போர்டு நம்ம ஆன் பண்ணணும். 4ஆவது ஸ்டெப்பு நம்ம வந்து போர்டு ஆன் பண்ணால் தான் இந்த 3.3 வோல்ட் இந்த 3.3 வோல்ட் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஆன் பண்ணுற பாருங்கள். நான் போர்டு ஆன் பண்ணுறேன். எல்இடி பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். எல்இடி எரியுது உங்களுக்கு. டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பாருங்கள். எஸ் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து வருது. ஸோ அப்படியே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பின் நம்பர் 4ல் ஓகேவா 3.3 வரும் நமக்கு கரெக்டாக இல்லையா? பாருங்கள், பின் நம்பர் 4ல் வச்சுருக்கேன், 3.3 வருது. அதே மாதிரியே பின் நம்பர் 5ல் வைக்கிறேன். பின் நம்பர் 5ல் வைக்கிறேன். எவ்வளோ வோல்ட் வருது? 3.3 வருது. ஓகேவா? பின் நம்பர் 5லேயும் 3.3 வோல்டேஜ் வருது. ஓகேவா? பட் வந்து நமக்கு வந்து அடுத்த நல்லா பாருங்கள், இந்த ரிக்வயர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற வோல்ட்டு, கீழே இருக்க இந்த 5 வோல்ட்டும் இங்கே இருக்கிற 3 வோல்ட்டும் மேலே வந்து ஜம்பர், இந்த 2 ஜம்பருக்கு சுவிட்ச் ஆகணும். அதான் இல்லையா? ஸோ அப்போ நான் இங்கே இந்த ஜம்பரில் வைக்கிறேன், 3 வோல்ட் சுவிட்ச் ஆகுது. அப்போ 3 வோல்ட் லைன் வந்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி 5 வோல்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள், நமக்கு வந்து 0.8 வோல்ட் தான் வருது. ஸோ அப்போ ரிக்வயர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது. என்னது? ரிக்வயர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஓகேவா? சப்ளை வருது, எனேபிள் வருது, பின் நம்பர் 5க்கும் எனேபிள் வருது. பட் வந்து 3 வோல்ட் இங்கேருந்து இங்கே சுவிட்ச் ஆகுது. ஆனால் இங்கே இருக்கிற 5 வோல்ட் ரன்னு வந்து இங்கே சுவிட்ச் ஆக மாட்டேது, 0.8 வோல்ட் தான் வருது. ஸோ கண்டிப்பாக ரிக்வயர்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு சுவிட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு ஃபால்ட் வந்து இந்த ஐசி தான். ஓகேவா? ஃபால்ட் வந்து இந்த ஐசி தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ நம்ம வந்து ஐசி வந்து இங்கே இருக்குது, நம்ம வந்து வச்சுருக்கோம், டோனர் போர்டு வச்சுருக்கோம். ஸோ சேம் போர்டு தான் இது. அதான் பாருங்கள், இந்த ஐசி வந்து நம்ம எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டிசி ஜாக் எல்லாமே அன்ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஐசி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஐசி நம்ம வந்து எடுத்தாச்சு, தெரியுது. ஐசி எடுத்தாச்சு, இங்கே வச்சிடறோம். ஃபால்ட் ஐசி கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடறேன். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஃபால்ட் ஐசி நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டோனர் போர்டில் எடுத்த ஐசி இங்கே இருக்குது. டோனர் போர்டு இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த போர்டில் இங்கே இருக்க ஐசியை வந்து நம்ம வந்து இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட் இந்த ஐசி போர்டில் வந்து எடுத்துடலாம். ஐசி எடுத்தாச்சு, இங்கே வச்சிடலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கே எடுத்து வச்ச ஐசியை நம்ம ஸ்ட்ரைட்டாக மாற்றிடலாம். ஓகே, ஐசி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு ஐசி வந்து நம்ம போர்டு ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ ஐசி வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்க பார்த்துடலாம். நல்லாவே தெரியும் ஐசி வந்து ப்ராப்பராக வந்து தெரியுதா, பின் எல்லாமே பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐசி வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்கள், போர்டு நம்ம வந்து ஐசி வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபால்ட் ஐசி நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஆன் பண்ணி பார்த்தலாம். ஸோ டிசி ஜாக்கை வந்து நம்ம ப்ளக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. எஸ், ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபேன் ஸ்பின் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ். ஓகேவா, ஃபேன் நமக்கு வந்து ஸ்பின் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ட் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் ஃபேனுக்கு 5 வோல்ட் வரல, இங்கே இருக்கிற 5 வோல்ட்டு தான் வந்து ஃபேனுக்கு போகுது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல 5 வோல்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஃபேன் ஸ்பின் ஆகணும். ஓகேவா, அப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், ஃபேன் ஸ்பின் ஆகுதா, ஃபேன் ஸ்பின் ஆகுதா. அப்போ நமக்கு வந்து இது முன்னாடி ஃபேன் வந்து ரன் ஆகலை, நம்மளுக்கு இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. எஸ், டிஸ்பிளே வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து 5 வோல்ட் செக் பண்ணலாமா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்ட பாருங்கள். 3 வோல்ட்டு ஆல்வேஸ் வோல்ட்டு, 10 வோல்ட்டாக வந்து ரன்னாக சுவிட்ச் ஆகுது. 5 வோல்ட்டு இன்புட் வந்து அவுட்புட் நமக்கு என்னென்னா ஜம்பரில் வந்து 5 வோல்ட் வரணும். எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்துடலாமா. எஸ், கரெக்டாக நம்ம வந்து வைக்கலாம். எஸ், 5 வோல்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து சுவிட்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வோல்ட் இருந்துச்சு, 0.8 வோல்ட் தான் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான். ஓகேவா, ஃபால்ட்டு இந்த ஐசி தான், இந்த ஐசி தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 14 பின் ஐசி. ஓகேவா, ஸோ இந்த ஐசி தான் ஃபால்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து எனக்கு தெரியும் ஸ்பின் ஆகிட்டு தான் இருக்குது, நல்லா தெரியும் ஃபேன் வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அன்ப்ளக் பண்ணுற பாருங்கள். எஸ், ஃபேனு வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேப்டாப் வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹார்ட் ஸ்டேட் ஆகுதா பார்க்கலாமா. முக்கியமாக ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்டேட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வந்து பார்த்து தெரியும். ஸோ இப்போ வந்து ஸோ ஓகே, நம்ம வந்து போர்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஹார்ட் டிஸ்க் தான் டெலிட் ஆகலை. ஓகேவா, ஹார்ட் டிஸ்க் நம்ம போட்டுடலாம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டச் பேட் கனெக்டர் போட்டு கீபோர்டை போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ டிசி ஜாக் வந்து ப்ளக் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், F2 ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயாஸில் போகும். போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. எஸ், டிஸ்பிளே வந்துடுச்சு. எஸ், நான் பாருங்கள் ஹார்ட் டிஸ்க்கு ஃபஸ்ட்டு நாட் டிடெக்டட் காட்டுச்சு. இப்போ என்ன காட்டுது பாருங்கள், ST500 காட்டுது. ஓகே, இப்போ டிடெக்ட் ஆகுது ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரியே F12 ஸோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஓஎஸ்குள்ளே ரன் ஆகுதான் பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் சட்டா ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த கிளிக் கொடுக்குறோம் பாருங்கள், என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஓஎஸ்குள்ளே ரன் ஆகும். நமக்கு வந்து இது வந்து போர்டை நம்ம ஆஃப் பண்ணாலும் வந்து ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் போல இது வந்து ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ரெண்டாவது நமக்கு தெரியும். ஸோ பூட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் நம்ம வந்து எல்லாம் ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. பட் நமக்கு வந்து அவுட்புட் வரல. ஓகேவா, ஸோ இந்த ஐசி தான் ஃபால்ட்டு. ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.